வணக்கம் மக்களே. ஓம் என்பதே பிரணவம் எனப்படும். பெரிதாக இப்பிரபஞ்சம் முழுவதும் இப்பொலி பரவுவதாலும் புதிதாகிய கடவுள் சேர்க்கை அருள் பயனாக கிடைப்பதாலும் பிரணவம் எனப்பட்டது போலும். பிராணனோடு இயல்பி வரும் மந்திரம் என்பது இதற்கு கருத்தாகும். எல்லா பொருளையும் திருத்த முசரார் படைத்த ஒளியும் இதுவே ஆகும். மனத்தை திருத்தி ஆன்ம சுத்தி தருவதும் இந்த ஒளியே ஆகும். ஒருவரை திருத்துபவன் முதலில் தான் திருந்தியவனாக இருக்க வேண்டும். இப்படி எல்லா வகையிலும் திருத்தமாகவும் எல்லாவற்றையும் அவ்வாறே திருத்துவதாகவும் உள்ளதே இம்மந்திரம். ஓம் எல்லாவற்றுக்கும் முதன்மையானதும் எல்லா சடங்கு செய்கைக்கும் முதலில் செய்யப்படுவதும் எல்லா மந்திரங்கள் நாமங்கள் ஆகியவற்றின் முன்னால் சொல்லப்படுவதும் ஓம் எனும் பிரணவமே ஆகையால் அதை முதல் என்று கூறினார்கள். இதற்கு பின்னால் வருவது பழிக்க வேண்டுமாயின் முன்னால் இதை கூறியாக வேண்டும் என்பது பழக்கமாயிற்று. முதல் என்பது கம், விதை போல் உள்ளத்தை குறிக்கும். இந்த ஓசையை விதையாக வைத்த பிறகே மற்றவை செய்யப்படுகிறதாம். முதலில் தோன்றிய ஒளி என்றும் இன்றும் பிரபஞ்சம் அழியாமல் காக்கும் ஒளி என்றும் கூறுவர். கம்பி வழியாக மின்சாரமும் ஒளியும் பரவுவது போல ஓம் என்பது மூலமே எல்லாம் நடைபெற வேண்டும். கம்பி இல்லாத மின்சாரம் போல் ஹம். ஓம் என்பதை வடமொழி எழுத்தாலும் தமிழ் எழுத்தாலும் எழுதும் பொழுது பானை வயிற்றுடன் அமர்ந்த பிள்ளையாரை நமக்கு நினைவு செய்வதால் ஓம் என்பதுடன் ஒன்றியாயிற்று. எனவே அவரே ஓங்காரமாய் எல்லா பயன் தரும் ஓங்காரமாய் இருப்பதையே திருந்திய முதல் என்பதால் கூறினர். நாம் தண்ணீர் என்று கூறுகிறோம். நீர், தண்ணீர். தா என்பது தரை, இன் என்பது மண்டை, நீ என்பது வெந்நீர், இர் என்பது அவர், தண்ணீர். சொல் என்பது எழுத்துக்களின் ஒளியையும் பதம் என்பது ஒளிகளுக்கு அப்பால் நின்று போது ஆற்றையும் குறிப்பதாகும். இங்கனமே ஓங்காரம். ஆ உ யும், ஆ பிளஸ் உ பிளஸ் யும் ஓங்காரம். நாம் வடமொழியில் ஸ்லோகம் தன்னை இப்போது பார்ப்போம். நாம் அதனை யாவரும் அறிந்ததே. வடமொழி மந்திரம். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சிவர்ணம் சதுர்புஜம் பிரசந்தவதனம் துயோயேத் சர்வவித்னோபசாந்தியே. இது வடமொழியில் எல்லா சடங்குகளுக்கும் முன்னால் கூறக்கூடிய மந்திரமாகும். எழுத்துக்களின் மிகவும் சிறந்ததாகும். சு ச சி சா உச்சியில் மிகவும் நிதானமாக ஷ எஸ் ஹெச் பாதியளவு உச்சரிக்க வேண்டியதாகும். சிவம் என்று உச்சரிக்கும் பொழுதும் சக்தி என்று உச்சரிக்கும் பொழுதும் உணர்வதை உணர்ந்து நாம் மந்திரத்தை கூற வேண்டும். சுக்லாம் பதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசந்தவதனம் இத்யோயேத் சர்வ விக்னோபசாந்தியே. உலகில் பலரும் கூறும் மந்திரத்தை நாம் கூறும் பொழுது அதற்கு பலன் மிகுதி, பலாபலன் அதிகம். ஆகவே இந்த மந்திரத்தை நாம் கற்றுக்கொள்வது நலம். கற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் படிக்கலாம். பொருள் சுக்லம் பிளஸ் அம்பரம், சுக்லாம்பரம். வெள்ளை உடையால் இயல்பிலேயே தூயவனாய் இருக்கும் கடவுள் குணம் விளங்கியது. இதனால் மனம் தூய்மையாகி அறிவு விளக்கம் பெறும். இதை கூறும் பொழுது வெள்ளை நிறம் மனத்தில் பரவும். விஷ்ணு எங்கும் பரவிய தன்மையுடைய வியாபித்திருக்கும். நினைத்ததும் நம் அறிவும் வியாபித்து பரவத் தொடங்குவதும் நீல நிறமும் நினைவுக்கு வரும். விஷ்ணு. 3 சசிவர்ணம். கடவுள் திருமேனியில் உள்ள பளபளப்பான தேஜஸ் ஒளி நினைவுக்கு வரும். இதனால் தெய்வீக நாணம் உண்டாகும். நம் முகமும் தேஜஸ் தெளிவடையும். புத்தருக்கு எப்படி போதி மரத்தில் நாணம் பிறந்ததோ இந்த மந்திரம் கண்டிப்பாக நமக்கு நாணத்தின் வாசலில் கொண்டு நிறுத்தும். நாணத்துக்கு அஸ்திவாரம் போன்றது. சதுர்புஜம். 4 வேதங்களும் மூலாதாரத்தின் 4 இதழ் தாமரையை குறிக்கும். 4 தோள்களை உடையவர் பிள்ளையா. 1. அடுத்தது பிரசந்த வதனம். இதனால் மறக்க முடியாத யானை முகம். அது அசைவதும் காதுகள் அசைவதும் தந்தங்கள் உடையதும் கரிய நிறைவும் நினைவுக்கு வரும். இதனால் 4 அந்த கரணங்கள் புறம் சொல்லாமல் 1 வழிபாடு ஈடுபடுத்தும். கரிய நிறம் அகங்காரத்தையும் தந்தங்கள் புத்தியையும்
காதின் அசைவு மனதையும் துதிக்கை சித்தத்தையும் தன்வசமாக செய்யும். இப்படி தியானம் செய்யும் பொழுது இறைவன் உருவத்தோடு ஒன்றி எங்கும் பரவும் பலன் உண்டாகும்.